الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين صدق الله العظيم. عن أبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ينزل ربنا إلى السماء الدنيا ليلة النصف من شعبان فيغفر لأهل الأرض إلا مشرك أو مشاهن رواه ابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வ ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ரஜபுடைய மாதத்தை நல்ல முறையில கழிச்சோமோ அதே போல ஷஅபானுடைய மாதத்தையும் நல்ல முறையில கழித்து ரமலான பூர்த்தியாக ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்களுக்கு வழங்குவானாக. ஆமீன் ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுக்கு முந்தைய மாதம் இந்த ஷஅபானுடைய புனிதமான மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நோன்பை கொண்டு கண்ணியப்படுத்தினாங்க. அதிகமாக ஷஅபானுடைய மாதத்துல நோன்பாளியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க விளங்கப்படுத்துறாங்க, வமா ரஅய்துஹு ஃபீ ஷஹரி அக்தர மின்ஹு ஸியாம ஃபீ ஷஅபான். ஷஅபானுடைய மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிக்கிறத போல வேற எந்த மாதத்திலையும் அதிகமாக நோன்பாளியாக இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை வைத்திருந்தாங்க. சில கட்டங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க விளங்கப்படுத்துறாங்க, ஃபஇன்னஹு யஸூமு ஷஹ்ரு குல்லா. சில கட்டங்கள்ல ஷஅபானுடைய மாதம் முழுமையாக நோன்பு பிடிச்சாங்க என்பதாகவும் ரிவாயத்துகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இந்த ஷஅபானுடைய மாதத்தை இவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க? ஏன் இவ்வளவு கண்ணியப்படுத்தணும்? பலவிதமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது சிறப்பு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருந்த கிப்லாவ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திருப்பினது இந்த ஷஅபானுடைய மாதத்துல. எல்லாரும் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக எடுத்தாங்க ஒரு காலத்துல. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கிப்லா மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திருப்பப்பட்டது அது ஷஅபானுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல ரொம்ப பிரபல்யமான ஒரு ஆயத், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்தான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த கண்ணியமான புனிதமான ஆயத் இறக்கப்பட்ட மாதம் ஷஅபானுடைய மாதம். உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, ரஜப் அது ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தை சொல்றானே, ஷஅபானுடைய மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்பதாக சொல்லப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபானுடைய மாதத்துல இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கி இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பரலான நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் வந்துட்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத், அதிகமான சஹாபாக்கள் குர்ஆனுடையவர்களாக மாறிடுவாங்க, அதிகமா குர்ஆன் ஓத தொடங்குவாங்க, அதிகமா அமல் செய்யக்கூடிய மனிதராக இருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் வெளிரங்கமான அமல் தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போய் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஷஅபானுடைய மாதம் வந்துட்டேன்டா, நீங்க இவ்வளவு ஏன் நோன்பை கொண்டு கண்ணியப்படுத்தணும், என்ன காரணம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முக்கியமான காரணங்களை விளங்கப்படுத்தினார். 3 முக்கியமான காரணம். அதுல முதலாவது காரணம் தான் வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலல்லாஹி தஆலா. தெளிவாக கேட்டுக்கொள்ளுவோம், தெளிவாக கேட்டுக்கொள்ளுவோம். ஏனென்றா இந்த மாதம் நன்மைகளை நாங்க விதைக்கக்கூடிய மாதம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதமைகளை நோக்கி வருவது. ஷரியத்துல ரமலான் மட்டும் கண்ணியமான மாதம் கிடையாது. ரமலான மட்டும் இபாதத்தை கொண்டு நாங்க ஆயாத்தாக்குறல்ல. அதே போல சிறந்த மாதத்துல ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம். அதனால மிக முக்கியமான ஒரு விடயம், 3 காரணங்கள் சொன்னாங்க. இந்த குத்பாவுடைய பிரதான தலைப்புகள் ஒன்றுதான் இந்த 3 முக்கியமான காரணம். அதுல முதலாவது காரணம் தான் வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலல்லாஹி தஆலா. ஒவ்வொரு மனிதர்களுடைய வருடாந்த அமல் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். ஒவ்வொரு மனிதர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்துல, வருடாந்த அமல்கள் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படுற மாதம். ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நாளாந்த அமல் உயர்த்தப்படுற நேரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல அமல் காட்டப்படும். ஹதீஸ்ல வருவது, சுபஹுடைய தொழுகையில இருந்து அசருடைய தொழுகை வரைக்கும் ஒரு மலக்கு இருப்பார். இந்த மலக்குடைய வேலை என்ன தெரியுமா? சுபஹ்ல இருந்து அசர் வரைக்கும் அந்த மனிதனை கண்காணிக்கிறது. இவருடைய வேலை இதுதான். அசருடைய நேரம் மேல பேசிடுவார், அல்லாஹ்விடத்துல காட்டுவாரு. அல்லாஹ் கேட்பான், கைஃப தரக்து இபாதி, ஏன் அடியார்களை நீ எப்படி விட்டுட்டு வந்தீங்க? அந்த நேரம் தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சுபஹுடைய தொழுகை அசருடைய தொழுகை இமாம் ஜமாத்தா தொழுறதை விட்டு தூரமாகிடவான. ஏன் அந்த மலக்கு சொல்லக்கூடிய நேரம் சொல்லுவாராம், ஏன் அடியான அசருடைய தொழுகை இமாம் ஜமாத்தா விட்டுட்டு வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இது நாளாந்த அமல். ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகையில இந்த அசருடைய தொழுகை, அசருடைய தொழுகையில இந்த சுபஹுடைய தொழுகை, ஒவ்வொரு நாளும் ரூட்டிங் அமல், ஒவ்வொரு நாளும் நாளாந்த அமல் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும். இதே போல வாராந்த அமல், ஒரு கிழமையுடைய அமல் சமர்ப்பிக்கப்படுற நாள் ஒவ்வொரு திங்கக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு திங்கள் வியாழன் வாராந்த அமல் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும். ஒரு கிழமையிட அமல்.
இதே போல மாதாந்த அமல் சமர்ப்பிக்கப்படுறது. ஒவ்வொரு சுன்னத்தான 3 நோன்புடைய நேரம் 13 புற 13 14 15 மாதாந்த அமல் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும். இதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வருடாந்த அமல் சமர்ப்பிக்கப்படுற மாதம் தான் ஷாபானுடைய மாதம். எது எப்ப என்று தெரியாது. இததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட வருடாந்த அமல் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரம் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புறேன், அதுதான் ஷாபான்ல அதிகமாக நோன்பு பிடிச்சா கணக்கில்லை. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் பராமுகமாக கஃப்லத்துன் நாஸ், மக்கள் இந்த ஷஅபானுடைய சிறப்பை உட்றாங்க. இந்த விஷயம் ஆழமான விஷயம், தெளிவா கேளுவோம். இரண்டாவது காரணம், ரஜப கண்ணியப்படுத்துற ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, ரமலான கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க. ஆனா ஷஅபானுடைய மாதத்தை பெருசா யாரும் கணக்கெடுக்கிறல்ல. ரஜபு வந்துட்டா கண்ணியப்படுத்துவோம், ஷாபான் என்ன செய்யறது, ரமலானுக்குரிய தயாரிப்பு செய்யறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்துல வீட்டை சுத்தமா வைக்கிறது. ரெண்டாவது விஷயம், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் வீட்டை கழுவுறதும். கல்வெல்லாம் ஊசையாயிக்குது, கல்வ கழுவுறதுக்கு யாரும் தயார் கிடையாது. ஆனா வீட்டை கழுவுறாங்க, தோட்டத்தை கழுவுறாங்க, எல்லாம் சுத்தமா வைக்கிறாங்க. ஏன்? ரமலான வரவேற்கணும் என்பதற்காக வேண்டி. பிழையில செய்யும். ஆனா அதுக்கு முன்னால் எங்களுக்கு வாஜிப் என்ன தெரியுமா, எங்கட உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்வோம். எங்கட உள்ளங்கள்ல எவ்வளவு அழுக்குகள் இருக்குது, வருஷம் வருஷம் சேர்க்கிறோம். எத்தனையோ பாவத்துக்கு சொந்தக்காரனாங்க, என்னென்ன பாவத்தை செஞ்சுட்டு நல்ல மனிதர்களை போல துனியால வாழ்வோம் என்று எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஷஅபானுடைய மாதம் ஏன் கண்ணியம் தெரியுமா, ஏன் நபியவங்க கண்ணியப்படுத்துறாங்க தெரியுமா? கஃப்லத்துன் நாஸ், மக்கள் இந்த ஷஅபான பராமுகமாக எடுக்கிறாங்க. தெளிவாக கேளுவோம். ஒரு கம்யூனிட்டியில ஈக்கக்கூடிய ஒரு அமல், நீங்க முக்கியமான ஒரு அமல மெஜாரிட்டி கூட்டம் விடுறாங்க, மைனாரிட்டி கூட்டம் செய்யறாங்க. ஒரு அமல, முக்கியமான ஒரு அமல சமூகத்துல பெரிய கூட்டம் விட்டுடுறாங்க, சின்ன கூட்டம் செய்யறாங்கடா. இந்த சின்ன கூட்டம் செய்யறதால இந்த சின்ன கூட்டத்துக்கு அந்த அமலுக்கு எல்லாம் பெரிய கூலிய கொடுப்பாங்க. பெரிய கூட்டம் கணக்கெடுக்காம இருக்கிறாங்க, சின்ன ஒரு கூட்டம் தான் ஹயாத்தாக்குறாங்க. இந்த சின்ன கூட்டத்துக்கு அந்த அமலுக்கு பெரிய கூலி இருக்குது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட சுன்னத்து மங்கி போகக்கூடிய காலத்துல ஏண்ட சுன்னத்தை இவன் எடுத்து நடக்கிறானோ, எந்த மனிதன் வாழ்க்கையில் எடுக்கிறானோ இவனுக்கு 100 ஷஹீதிகளுடைய நன்மை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், 100 சுஹதாக்களுடைய நன்மை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் மங்கி போக காலம் இது. சுன்னத்தை எடுக்க பெருசாக தயார் இல்லை. சுன்னத்தின் வெக்கம், ஜுப்பா உடுக்க வெக்கம், ஜுப்பா மனிதர்களை கண்ட ஒரு ஜாதி பார்வை. ஏன்? சுன்னத்து மங்கி போற காலத்துல ஒரு மனிதன் இது நபியோட சுன்னத்தப்பா என்று வாழ்க்கையில எடுத்து நடக்கிறானா 100 சுஹதாக்களுடைய நன்மை இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். அதே போல ஈமான் மங்கி போற காலத்துல ஈமானுடைய ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறானா 50 சஹாபாக்களுடைய நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும். இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் 50 பேர்ட நன்மை கிடையாது? சொன்னாங்க சஹாபாக்கள் 50 பேர்ட நன்மை ஈமான் மங்கி போற காலத்துல ஈமானுடைய விஷயத்தை அவர் வாழ்க்கையில் எடுத்தார். இதுக்கு விளங்கப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக்கும் தஜிதூன அலல் கைரி அவானா வலா யஜிதூன அலல் கைரி அவானா. சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சொல்லி தாரதுக்கு நான் நீக்கிறேன் நபியாக. ஆனா பின்னுக்கு ஒரு காலம் வரும், என்னைய கண்ணால காணாம ஈமான் கொள்ளுவாங்க, கண்ணால பார்க்க மாட்டாங்க, ஆனா ஏண்ட மேல ஈமான் நீக்கும், ஏண்ட விஷயத்த வாழ்க்கையில எடுப்பாங்க. இதுக்காக வேண்டி அவங்களுக்கு தீனுடைய விஷயத்துக்கு யாரும் துணைக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ஒரு மனிதன் ஈமானுடைய விஷயத்தை தைரியமா எடுக்கிறாரா, இந்த நேரத்துல அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் 50 பேருடைய நன்மை அவருக்கு எழுதுவான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி காட்டினாங்க, அல் இபாதத்து ஃபில் ஃபித்னா, ஃபித்னாவுடைய காலத்துல இபாதத் செய்யறது.
எங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, பொம்பிளாஸ் பிரச்சனை பெருசாக போச்சு. அந்த நேரத்தில் அதிகமானவங்க முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொட்ட வெளியில வெட்கப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க, பயப்பட்டாங்க. ஒரு காலம் நீச்சு, யாரும் மறுக்கேலாத ஒரு காலம். எல்லாம் ஒரு ஜாதி பயம் உள்ள சில முஸ்லிம் என்று காட்டினா கொள்ளுவானோ தெரியா. அல் இபாதத்து ஃபில் ஃபித்னா, ஃபித்னாவுடைய காலத்துல ஒரு மனிதன் இபாதத்தை செய்யறான் என்றா தைரியமாக மார்க்கத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு போறானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஹிஜ்ரத்தின் இலைய, என்னையோட ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுப்பான் அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதே போலதான் ஷாபானுடைய சிறப்பு. மக்கள் பராமுகமாக எடுக்கிறாங்க. ஒரு அமலை இந்த மாதத்துல பெருசா செய்யறாங்க இல்ல, ஷாபான கண்ணியப்படுத்துறாங்க இல்ல, நிஸ்பு ஷாபான் என்றால் கணக்கு இல்ல. இந்த நேரத்துல ஷாபான் மாதத்தை ஒரு கண்ணியப்படுத்தினான் என்றா ஒரு மனிதன், அவனுக்கு பெரிய பெரிய கூலிகள் இருக்குது. இதுக்குதான் நான் ஷாபானுடைய மாதத்தை நோம்ப கொண்டு கண்ணியப்படுத்துறேன். இரண்டாவது காரணம், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க காரணம், இன்னல்லாஹ யக்துபு, ஒவ்வொரு மனிதர்களுடைய அஜல் தீர்மானிக்கப்படக்கூடிய மாதம் ஷாபான். இந்த வருஷம் லிஸ்ட் ஒன்று போடப்படும், யாரு யாரு ஹயாத்து, யாரு யாரு மவுத்து. நான் யோசிக்கலும், அஜல் எல்லாம் பிறக்கக்கூடிய நேரம் எழுதப்படுவது. துவாவை கொண்டு அஜல மாத்த முடியும், சதக்காவை கொண்டு அஜல மாத்த முடியும். இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு மாத்தலாம். ஷாபானுடைய மாதம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு கீழால விளக்கம் எழுதுறாங்க. ஏன் அல்லாஹு தஆலா அஜல மறுபரிசீலனை செய்யறான் என்றா, இவனுடைய பட்டோலையில இவனுடைய பாவத்துடைய லிஸ்ட், நன்மையுடைய லிஸ்ட் அல்லாஹ் பார்ப்பான். இந்த மனுஷனால சமூகத்துல என்ன புரோசனம் இருக்குது? நன்மை செய்ய 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 அல்லாஹு தஆலா ஆயுள நீளமாக்கி கொண்டே போவான். ஏன்? இவனால மட்டும் புரோசனம் இல்ல, இவன் செய்யக்கூடிய நன்மையால குடும்பத்துக்கும் புரோசனம் இல்லை. இன்னும் ஒரு கூட்டத்தை பார்ப்பான், பாவம் செஞ்சு 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 சந்தர்ப்பம் கொடுத்து 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 சந்தர்ப்பத்தை எடுக்க தயார் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயம் தீர்மானிக்கப்படக்கூடிய நேரம் நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறத விரும்புறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்கள், இந்த மூணு காரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு விளங்கப்படுத்தினார். அதே போல இந்த ஷாபானுடைய மாதத்துல மிக முக்கியமான ஒரு இரவு ஒன்று இருக்குது, நிஸ்பு ஷாபானுடைய இரவு, 15வது நாளுடைய இரவு. அதிகமானவங்க யோசிக்கிறோம், இந்த 15வது நாளுடைய இரவை கண்ணியப்படுத்தணுமா, விசேஷமா அமல்கள் ஈக்குதா? இதுக்குதான் காலங்காலமா ஒரு பெயர் ஒன்று சொல்லுவாங்க, பராத்துடைய இரவு. இந்த பராத் என்ன பராத்? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உருதுல சொல்லுவாங்க ஷபே பராத், அரபுல சொல்லுவாங்க நிஸ்பு ஷாபான். அதே போல தமிழ்ல ரெண்டையும் கலந்து சொல்லுவாங்க, அரபையும் தமிழையும் பராஅத்துடைய இரவு. பராஅத்தெண்டா உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, இது தஃசீர் குர்துபில வருது, திர்மிதியுடைய ஷரஹ் துஹ்ஃபத்துல் அஹ்வதில தெளிவா எழுதிக்கிறாங்க. பராஅத்தெண்டா விடுதலையுடைய இரவு. என்ன விடுதலையுடைய இரவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், திர்மிதியுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிஸ்பு ஷாபானுடைய இரவுல பனு குலைப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தான் ஒரு ஆடு ஒன்று வளர்ப்பாங்க. விசேஷமான ஒரு ஆடு, அதிகமான ரோமங்கள் இருக்கும் அந்த ஆட்டுல. அந்த ஆட்டுடைய ரோமத்துடைய அளவு அல்லாஹு தஆலா நரகவாதிகளை நரகத்தில இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு இரவு தான் நிஸ்பு ஷாபானுடைய இரவு. இதுக்குத்தான் பராஅத்துடைய இரவு, விடுதலை உடைய இரவு என்பதாக பெயர் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதனுடைய பூர்த்தியான விஷயம் ரூஹுல் பயான்ல கிட்டத்தட்ட 13வது பக்கத்துல 110வது 12வது ரிவாயத்துகள் எழுதப்பட்டு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 4 இமாம்களாலே, 4 மதுஹபை சேர்ந்த இமாம்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இரவு தான் இந்த நிஸ்பு ஷாபானுடைய இரவு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் உம் என்ற கிதாபில் எழுதுறாங்க, தெளிவா எழுதுறாங்க,
நிஸ்பு ஷாபானுடைய இரவுல துஆக்கள் கபூலாக்கப்படக்கூடிய இரவு நிஸ்பு ஷாபான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம், இவங்கடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் தான் இப்னு நுஜைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எழுதுறாங்க, எப்படி ரமலானுடைய கடைசி 10 நாளுக்கு ஒரு சிறப்பீக்குதோ அதே போல 2 பெருநாளுடைய இரவுக்கு சிறப்பீக்குதோ, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாளுக்கு சிறப்பீக்குதோ, நிஸ்பு ஷாபானுடைய 15வது இரவுக்கும் ஒரு சிறப்பீக்குது. அதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலி மذஹபுடைய இமாம், இவங்க சொன்னாங்க சலப்புகளுடைய ஒரு கூட்டம் இருந்தாங்க, நிஸ்பு ஷாபான் வந்தா அந்த ஷாபானை கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க, அதிகமாக வணக்கங்கள் இபாதத்துகள் செய்வாங்க. மாலிகி மذஹபுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, எந்த அமல நிஸ்பு ஷாபான்ல செய்தாலும் அது முஸ்தஹப், விரும்பத்தக்கது, தாராளமாக செய்யலாம். இதுக்கென்று குறிப்பிட்ட அமல் தான் என்று கிடையாது. வேண்டிய அமல நிஸ்பு ஷாபான்ல செய்யலாம், அது சதக்காவாக இருக்கலாம், வேண்டிய அமல செய்ய முடியும். ஏன் எந்த அமல் செஞ்சாலும் முஸ்தஹப். 4 மذஹபுடைய இமாம்களும் விளங்கப்படுத்துறாங்க எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதன் காரணமாகத்தான் இந்த பழைய மக்களுடைய ஒரு வளம் ஏந்திச்சு, பராத்துடைய இரவு வந்தேன்னா ரொட்டி கொடுப்பாங்க சுட்டு. கவலை என்ன தெரியுமா, ஒவ்வொரு அமலுக்கும் நாங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் என்றா, அது என்ன பராத்து ரொட்டி என்று இஸ்லாத்துல ஈகுதா? பராத்து ரொட்டி என்று இஸ்லாத்துல கிடையாது, சதக்கா என்று இஸ்லாத்துல ஈகுது. சதக்கா குடிக்கலுமே, ரொட்டி குடிக்கிறது பிரச்சனையா? 2 தோசை சுட்டு கொடுவோம், பராத்து தோசை முடிஞ்சு. பிரியாணி உண்டாக்கி குடிக்கலும், சதக்கா, சதக்காவுக்கு ஆதாரம் ஈகுது. வேண்டிய அமல் செய்யலும், மாலிக் மذஹப் முஸ்தஹப், வேண்டிய அமல் செய்யலாம். இப்படி சொல்லி 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 நிஸ்பு ஷஅபானுடைய 15வது இரவு யாரும் ஹயாத்தாக்குறதே இல்லை, அப்படியே போயிட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மக்களை வாக்கலும் ஒரு காலம் இதெல்லாம் மூத்த மனுஷர்களுடைய ஒரு வளமை. சிலவங்க 3 யாசின் ஓதுவாங்க, கேட்டா 3 காரணம் செல்லுவான். இதெல்லாம் எங்களுக்கு தொன்று சொல்லி தந்தது. இந்த 3 யாசினுக்கு என்ன காரணம்? முதலாவது பலாய் முசீபத் இல்லாம போறதுக்கு, 2வது அஜல் அல்லாஹ் நீட்டுறதுக்கு, 3வது சொல்லுவாங்க என்னது, எங்கட ரிஸ்குடைய விஸ்தீரணத்துக்கு. இதுக்கு 3 யாசின் ஓதுவாங்க, தாராளமாக ஓதுவோம். எந்த அமலும் செய்யலாம். நிஸ்பு ஷஅபான் அமல்களை கொண்டு நீங்க ஹயாத்தாக்குவோம். இந்த 3 யாசீனுக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, இது சரி தவறு, அது 2வது கட்டம். உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, இந்த 3 விஷயமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய இயலுமான விடயம். யாராவது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனிதன் அஜல கூட்டையிலுமா? கூட்டையலாம். ரிஸ்குடைய விஸ்தீர்ண பொறுப்பு எடுக்கலாம். பலாய் முசீபத்தை வாழ்க்கையில இருந்து எடுக்கலுமா? ஏலா. இது 3 செய்ய முடியும் ரப்புக்கு மாத்திரம்தான். அதுக்குதான் தொட்டு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இப்படி சரி அமல் செய்யுங்க. கவலை என்ன தெரியுமா, இந்த காலத்துல அது இது பேசி பேசி நிஸ்பு ஷாபான் வந்துட்டா வளமையாக செய்யற இந்த அமலை கூட எத்தனையோ பேர் நிப்பாட்டி போட்டுட்டான். இப்படி எல்லாம் செய்யணுமா செய்யணுமா செய்யணுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். நாங்க சில நேரம் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல யோசிக்கலும், அஜலுடைய விஷயம் எங்களுக்கு மாத்தேலுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுத்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் தான் எங்களை படைச்சவன், அவன் நாடின விஷயத்தை செய்வான். வ இன்தஹு உம்முல் கிதாப், மூல பத்திரம் மீது அல்லாஹ் கேட்டதான். அல்லாஹ் நாடினா ஆயுசு கூடும், அல்லாஹ் நாடினா ஆயுசு குறையும். அல்லாஹ் கிட்ட தாராளமா எங்களையும் கேட்க முடியும். நிஸ்பு ஷஅபான் அமலை கொண்டு ஹயாத்தாக்குவோம், அமல்கள் செய்யுங்க அதிகமா. அதுதான் எங்களுக்கு வழக்கமாக சொல்லப்படுற விடயம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எவ்வளவு சந்தர்ப்பம் தந்தாலும் எங்கட உம்மத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிளவுபட்டு ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் எடுத்து திருந்துற நியத்தே இல்லை. எவ்வளவு பேர் ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க திருந்துறது, எவ்வளவு பேர் ஐசியூக்கு அனுப்பணும் திருந்த, இன்னும் சில பேருக்கு பெரிய ஆக்சிடென்ட கொடுக்கணும் திருந்த, இன்னும் சில பேருக்கு பெரிய பெரிய பேரலைஸ கொடுக்கணும் திருந்த. ஆனா வாழ்க்கையில திருத்தம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூத்த உலமாக்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. உலமாக்கள் ஈக்கிறாங்க, கேட்டு படிங்க. அல்லாஹு தஆலா சந்தர்ப்பம் கொடுத்தத சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமா எடுத்தான்.
நாங்க எல்லாம் என்ன வாழ்க்கை துனியால வாழ்றோம்? ஒரு காலம் வாழ்ந்தாங்க உலமாக்கள். ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹ். யார் இவங்க? உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இவங்க யார்? இவங்க ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹ் யார்? ஒரு ஊர்ல நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீட்டுவோம். அந்த நேரத்துல நாங்க சொல்லுவோம், சாப்பாடு தின்னலேண்டா இவருடைய பேரை சொல்லி பயம் காட்டுவோம் ஊர்ல ஒரு மனுஷனை சொல்லி. அப்படி ஊர்ல பயங்கரமான ஒரு மனிதன் தான் ஃபுதைல் பின் ஐயால். வழிப்பறி கொள்ளைக்காரனாக துனியால வாழ்ந்தவர், வழிப்பறி செய்யக்கூடியவர், மனிதனுடைய சொத்துக்களை அப்படியே அநியாயமாக பறிச்செடுக்கிறவர் ஃபுதைல் பின் ஐயால். ஆகப்பெரிய மகா குடிக்காரனாக துனியால வாழ்ந்தார். அல்லாஹ் என்ன சந்தர்ப்பத்தை கொடுத்தான் தெரியுமா? என்ன சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைச்சிச்சு? சுப்ஹானல்லாஹ். ஒன்றும் பெருசாக சந்தர்ப்பம் ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு குர்ஆன் ஆயத், ஒரே ஒரு குர்ஆன் ஆயத். இந்த ஒரு குர்ஆன் ஆயத் ஃபுதைல் பின் ஐயாலுடைய வாழ்க்கை அப்படியே மாத்திச்சு. திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க, வீட்டுடைய கூரை ஓரத்தை காக்குறாங்க. ஒரு பெண்மணி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். இந்த பெண்மணி, இந்த சிறுமியுடைய குர்ஆன் ஆயத் காதுல விழுது. இந்த பெண்மணி ஓதிக்கொண்டீங்கவ அப்படியே தற்செயலா மேல பாக்குறா, ஃபுதைல் பின் ஐயால் நீயா என்ற அப்படியே வஃபாத் ஆகிட்டா. ஏன் அவ்வளவு பயம்? ஓதின ஆயத் ஒரே ஒரு குர்ஆன் ஆயத், அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா வாப்பா? காஃபிரை பார்த்து அல்லாஹ் பேசல்ல, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை பயப்படுற நேரம் எப்பதான் வரும் உங்களுக்கு? இந்த ஆயத் ஃபுதைல் பின் ஐயாலுக்கு பட்டுச்சு. எங்கேது தௌபா தெரியுமா? கூரை கொசக்கின்னு தான் தௌபா, கூரைக்கு மேல இந்த தௌபா. அல்லாஹ் எப்படி தௌபாவை கபூல் செஞ்சான் தெரியுமா? ஆபிதுல் ஹரமைன், அந்த காலத்துல மக்கா முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஆகப்பெரிய ஆபித் ஃபுதைல் பின் ஐயால் தான். அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய ஆலிம் என்றா எங்களுக்கு தெரியும். உலமாக்கள் கிட்ட கேளுங்க, ஒரு மனிதன் ஆலிமாகி வெளியே வரணும் என்றா இமாம் புகாரியுடைய கிதாபை கட்டாயம் தெரிஞ்சுக்கும், இல்லாட்டி அவன் ஆலிமே இல்லை. அப்படி சொன்னாலும் பொருத்தம். ஏன் அஸஹுல் கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்தபடியா சஹீஹான ஒரு கிதாபு தான் இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தம். இந்த இமாம் புகாரியுடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு மঈன், அவருடைய உஸ்தாத் ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக யார் மாறினாங்க? ஒரு மங்கொல்லகாரன் மாறினார். எதை கொண்டு தெரியுமா? ஒரு குர்ஆன் ஆயத். ரமதானுடைய காலம் எவ்வளவு குர்ஆன் ஆயத் ஓதப்படுது மஸ்ஜிதுகள்ல, முழு குர்ஆன் ஓதப்படுவது. என்ன திருத்தம் எங்கட வாழ்க்கையில? ஒன்றும் இல்லை. சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி ஒத்துமை இல்லாம பிளவுபட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய பேச்சை யாரும் தவறா எடுத்துக்கொள்ளவானும், தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளவானும். யாரும் கொள்கைகளை வச்சு பிரிச்சு போட்டுக்கொண்டு சமூகத்தை ஒத்துமை இல்லாம ஆக்கிக் கொள்ளவானும். யாரும் தௌஹீத் கொள்கையில் இருந்து கொள்ளுமோ பிரச்சனை இல்ல, தரீகத்துல இருந்து கொள்ளுமோ பிரச்சனை இல்ல, ஜமாத் இஸ்லாம் இருந்து கொள்ளுமோ பிரச்சனை இல்ல. ஒவ்வொருத்தரும் அந்தந்த கொள்கையில இருந்து என்ன முயற்சி செய்யறாங்க? சுவர்க்கத்தை தான் முயற்சி செய்யறாங்க. அந்தந்த கொள்கையில இருந்து முயற்சி செய்யும், ஆனா ஒத்துமையா வாழ்க்கையில விட்டுடுவாங்க. நாங்க எல்லாம் முஸ்லிம்கள், எங்களுக்குள்ள கொள்கைகள்ல வித்தியாசம், ஆனா எங்கட கலிமால வித்தியாசம் கிடையாது, எங்கட ரப்புல எந்த வித்தியாசமும் இல்ல. நாங்க எல்லாம் முஸ்லிம்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இந்த ரெண்டு பேரும் சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில எத்தனை மஸ்அலால கருத்து வேறுபாடு தெரியுமா? 100 மஸ்அலால, 100 மஸ்அலா மார்க்க விஷயத்துல கருத்து வேறுபாடு. என்னென்ன மஸ்அலான்னு ஒன்று ரெண்டு இந்த இடத்துல சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க. இது படுவதான் எங்களுக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் சூரா 3. இந்த குல் சூராக்கள் 3ம் குர்ஆன் இல்ல, இது 3ம் துஆவை சேர்ந்தது. ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, இது 3ம் துஆ இல்ல, இது 3ம் குர்ஆனை சேர்ந்தது. எப்படி கருத்து வேறுபாடு? கொஞ்சம் யோசிங்க. சும்மா எங்களுக்கு ஈத்தமாய் கருத்து வேறுபாடு இல்ல, 8 ரக்காத்தா 20 ரக்காத்து இல்ல. கருத்து வேறுபாடு இது குர்ஆனா குர்ஆன் இல்லையா என்ற கருத்து வேறுபாடு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு, சுப்ஹானல்லாஹ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு.
எப்படிக்கும் கருத்து? நான் இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், குல் சூரா 3 குர்ஆன் இல்லைண்டா என்ன செல்வீங்க? அதற்கு என்ன சரி தலையோ லப்சட்டோ தெரியாண்டு தான் செல்லுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்த ஒரு கணவன் தலாக், உனக்கு நான் தலாக் தந்துட்டேன்னு 3 தடவை சொன்னா ஒரு நாளும் தலாக் முடியாது என்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல அப்படி சொன்னா தலாக் முடிஞ்சிடும் என்றான். கொஞ்சம் யோசிங்க. இத மாதிரி 100 மஸ்அலால கருத்து வேறுபாடு, ஆனா 2 பேருக்கு மத்தியில் எப்படி ஒத்துமையிச்சு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு வரப்போகல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அறிவு நிரம்பிய கத்தி ஒன்ன பார்க்கணுமே உமரை பாருங்கன்றுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கண்டா உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, குர்ஆனை பார்க்கணுமா இப்னு மஸ்ஊத பாருங்கன்றுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இது வாப்பாவும் மகனும் வீட்டுக்குள்ள, வாப்பா ஒரு நாள்ல பெருநாள், மகன் இன்னொரு நாள்ல பெருநாள், 2 பேரும் துஆ, யா அல்லாஹ் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவையும் பூர்த்தி செய், யா அல்லாஹ் என் குடும்பத்துல பரக்கத்தை தா. எங்க பரக்கத்து வருது? 2 பேரும் ஒரு நாள்ல பெருநாள் எடுத்து வீட்டுக்குள்ளே ஒத்துமை இல்ல, அப்ப எப்படி பரக்கத்து வருது? உதவி எப்படி இறங்கும்? அல்லாட சமூகத்தை கொள்கையை வச்சு பிரிக்க வேணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்டுக்கொள்றோம். அவங்களோட கொள்கையில இருந்து சுவர்க்கத்தை முயற்சி செய்யுங்க. ஒரு நாளும் அவளுக்குள்ள ஒத்துமையை இல்லாம ஆக்கி கொள்ளவானம். எந்த அமலை செஞ்சாலும் ஒத்துமைய போற பெரியோர் அமல் வாழ்க்கையில இல்ல. உலமாக்கள் கிட்ட கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா உக்பிருக்கும் பி அஃதல மின் தரஜத்தி ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகத்தி, தொழுகையை விட, நோன்பை விட, சதகாவை விட பெரிய அமல் உங்களுக்கு சொல்லி தரவான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். தொழுகையை விட பெரிய அமலா? அப்படியே 5 நேரம் தொழுகை போல பெரிய அமல், அல்லாஹ்வோட நேரடியா பேசுற அமல், இதை விட பெரிய அமலா கேட்டாங்க சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ் நோன்பை விட பெரிய அமலா? ரமலானுடைய நோன்பு அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்கு இது கூலி, உம்ராக்கு இது கூலி, தொழுகைக்கு இது கூலி, ஆனா நோன்புக்கு நாதான் வாப்பா கூலி அல்லாஹ் சொல்றான். இந்த நோன்பை விட பெரிய அமல்னு சொல்ல போறீங்களா? சதகா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறாமல், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறாமல் அஜல மாற்ற முடியுமான அமல் சதகா. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துனியால பலமான விஷயம் என்று அல்லாஹ் என்னத்தை படைச்சுகிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியால ஆக பலமான ஒரு விடயம் தான் கல்லு மலைகள், ஜபல்களை அல்லாஹ் படைச்சுகிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அதை விட பலமா என்னத்தை படைச்சுகிறான்? கல்லு மலைகளை விட பலமான விஷயம் தான் இரும்பு. எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் இரும்பை கொண்டு உடைக்கிறது. கேட்டாங்க, இரும்பை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, இரும்பை விட பலமான விஷயம் நெருப்பு. எவ்வளவு பெரிய இரும்பாக இருந்தாலும் நெருப்பை கொண்டு உருக்கிறேன். கேட்டாங்க, நெருப்பை விட பலமான விஷயம்? நெருப்பை விட பலம் தான் காற்று, நீர், தண்ணீர். எவ்வளவு பெரிய நெருப்பாக இருந்தாலும் தண்ணீரை கொண்டு அணைச்சி போட்டுடலாம். அப்ப தண்ணீரை விட பலமான விஷயம், தண்ணீரை விட பலம் தான் காற்று. எவ்வளவு பெரிய தண்ணீராக இருந்தாலும் காற்றை கொண்டு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரையிலும். அலைகள் வேலை செய்யறது அல்லாஹ் காற்றை கொண்டுதான் வேலை செய்ய வைக்கிறான். கேட்டாங்க, இந்த 5 பஞ்சபூதத்தை விட பலமான விஷயம் ஒன்று சொல்லித்தாங்களே யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இந்த 5 பஞ்சபூதத்தை விட பலமான விஷயம் துனியால என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய சதக்கான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்காவை விட, தொழுகையை விட, நோன்பை விட பொறுமதியான ஒரு அமலை சொல்லி தரவா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாஹு ஸாத்தில் பைன். ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் ஒத்துமையா ஈக்கிறது, ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் ஒத்துமைப்படுத்துறது தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட பெரிய அமல் என்று சொன்னாங்க. நாங்க யோசிக்கலும், இதை விட எப்படி ஒத்துமை பெரிய அமல்? எங்களுக்கு 5 நேரம் தொழுகிறது லேசி, என கண்ணத்துக்கு ஒத்தம் அடிச்சா அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறே கஷ்டம். உண்மையா இல்லையா? எங்களுக்கு 1 மாசம் ரமலான் நோம்பு லேசி, ஆனா எங்கட குடும்பத்துல மானத்துல ஒருத்தன் கை வச்சு அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறே சரியான கஷ்டம். இதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட பொறுமதியான அமல் தான் ஒத்துமையாக ஈக்கிறது, ஒத்துமைப்படுத்துறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிஸ்ஃபு ஷஅபான முன்னோக்கி கொண்டே இருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டம் ரமலான். முடியுமான ஆட்கள்
நோம்ப கொண்டு ஹயாத்தாக்குங்க. அமல்களை செய்து குர்ஆன் ஓதி என்னென்ன அமல்கள் வாழ்க்கையில் இருக்குதோ எல்லா அமல்களை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் நிஸ்ஃபு ஷஅபான ஹயாத்தாக்குங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சத்தியமாக எங்க எல்லாத்துடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் வாழ்க்கையில செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. அந்த ஸ்ரீதேவிகள் துனியால ஹயாத்தோட வாழக்கூடிய நேரம் அவங்களோட பொறுமதி எங்களோட உள்ளத்துல வாரதே இல்ல ரஹ்மானே. எப்ப மண்ணுக்கு கீழால போறாங்களோ அப்பதான் உம்மா வாப்பாவுடைய அருமை எங்களுக்கு விளங்குது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கோடான கோடி ரூபாய்களை கொட்டி கொடுத்தாலும் உம்மா வாப்பாவோட வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி கொண்டு வரையில. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவளுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் ஹயாத்தோட துனியால வாழ்றாங்களோ அவளுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய